எந்த ஊரில் அல்லாஹ்வுடைய மாளிகை செழிப்பாக இருக்குமோ அந்த ஊர் செழிப்பாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பள்ளி வாயல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஊர் மக்கள் சேர்ந்துதான் இந்த ஊருடைய அல்லாஹ்வுடைய மாளிகையை செழிப்பாக்கணும். நம்முடைய கலிமா சொன்னவர்கள் ஃபேமிலி பிரச்சனை வந்தால் ஒதுங்கக்கூடிய தலம் ஒன்று போலீஸ் நிலையமாக இருக்கிறது அல்லது சமத மண்டலையாக இருக்கிறது. மஹல்லாவாசியுடைய பொறுப்பு 3 வருடத்துக்குரியதல்ல. இந்த மஹல்லாவாசிகளாக எதுவரைக்கும் இருக்கிறோமோ அதுவரைக்கும் இந்த மஹல்லாவுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. எந்த காப்பட்ல சுஜூத் சேருமோ அதுல டஸ்ட் இருக்கக்கூடாது. எந்த காப்பட்ல சுஜூத் சேருமோ அதுல துர்வாசனை வீசக்கூடாது. பள்ளிக்குழு வரும் பொழுது கமகமண்டு மனம் கமலக்கூடிய அளவுக்கு பள்ளிவாசல்கள் இருக்கணும். பள்ளிவாசல் இமாமுடைய பிரதானமான ஒரு கடமை இருக்குது. இந்த மஹல்லா வாசிகள் மக்களுடைய மார்க்கத்துடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பது. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا صدق الله العلي العظيم عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், கிளையார்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளையும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இன்றைய குத்துபாவுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய ரிமைண்டிங் ஒன்றை செய்ய ஆசைப்படுகிறேன். ஒன்று, வரக்கூடியவர்கள் கீழ் மாடியில், மேல் மாடியில், இதுக்கு மேலுள்ள மாடிகளில் முன்சஃப்களில் சஃப்புகளை பூர்த்தி செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இலகுவாக இருக்கும். பிந்தி வரக்கூடியவர்கள் ஹவுத் பகுதிகளிலேயும் வெளிப்பகுதிகளையும் அவசரமாக தொழுது விட்டு ஓடக்கூடிய நிலைமையை தவிர்த்து கொள்வதற்காக வரக்கூடியவர்கள் முன்னாளில் இருக்கக்கூடிய இடைவேளைகளை பூர்த்தி செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, ஒரு அன்பான ஒரு கனிவான வேண்டுகோள். தூணிலே சாய்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய வாலிப சிங்கங்கள் தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய கைபேசிகளை, மொபைல் ஃபோன்களை அதை நம்முடைய பொக்கட்டிக்குள் போட்டு ஹுதுபாவை செவிமடுக்குமாறு ரொம்ப அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். மேல் மாடிகளில் அப்படி யாரும் அடையாளம் காணுவீர்களாக இருந்தால் பெரியவர்கள், மூத்தவர்கள் அவர்களுக்கு அழகாக சொல்லி அவர்களையும் சஃப்பை முன்னோக்கி உட்கார்ந்து ஹுதுபாவை கேட்பதற்கு உண்டான ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குமாறு ரொம்ப பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய ஹுதுபா இன்ஷா அல்லாஹ்வுடைய மாளிகையை பற்றி ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே,
எந்த ஊரில் அல்லாஹ்வுடைய மாளிகை செழிப்பாக இருக்குமோ அந்த ஊர் செழிப்பாக இருக்கும். மதீனா முனவ்வரா செழிப்பாக இருந்ததே பில்டிங்கில் அல்ல, வெளிச்சத்தில் அல்ல. அந்த மதீனா முனவ்வராவில் இருக்கக்கூடிய அமல்கள் செழிப்பாக இருந்தது. அதன் மூலம் குலூபகள் உள்ளங்கள் செழிப்பாக இருந்தது, உள்ளங்கள் வெளிச்சமாக இருந்தது, முழு உலகமும் வெளிச்சமானது. அல்லாஹு தஆலா இந்த மஹல்லாவையும் முழு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு மஹல்லாவாக ஆக்கியருள்வானாக. இங்கு உள்ளவர்களையும் அல்லாஹ் உள்ளம் வெளிச்சமானவர்களாக ஆக்கியருள்வானாக. சந்ததிகளாக நல்லவர்கள் உருவாகக்கூடிய, நல்லவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மஹல்லாவாக அல்லாஹ் இந்த மஹல்லாவை ஆக்கி தந்தருள்வானாக. அன்பானவர்களே, இந்த மஹல்லா கியாமத் வரைக்கும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நாங்கள் கொஞ்ச காலத்தில் போயிடுவோம். சில வேளை இங்கே இருக்கிற வரைக்கும் இருப்போம், அல்லது ஊடு மாறி போயிடுவோம், அல்லது திருமணம் முடிச்சு போயிடுவோம். ஆனால் அன்பானவர்களே, இந்த மஹல்லா கியாமம் வரை இருக்கும். இந்த மஹல்லாவுக்கு இடம் கொடுத்தவர்கள், இந்த மஹல்லாவை கட்டுவதற்கு உதவி செய்தவர்கள், இதனுடைய செயற்பாடுகளில் உதவி செய்தவர்கள் எல்லோருமே பாக்கியசாலிகள். பள்ளியில் எந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டாலும், ஏதாவது ஒரு சின்ன விடயத்தில் சம்பந்தப்பட்டாலும் நாங்கள் இதை கணக்கெடுக்க மாட்டோம் என்று நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய விடயங்கள் கூட அல்லாஹ்விடத்தில் பெரியது. இந்த சம்பவத்தை அடிக்கடி கேட்டிருப்போம், நிறைய தடவை கேட்டிருப்போம். பள்ளியை கூட்டின ஒருவர் என்று பல தடவை கேட்டிருப்போம். அன்பானவர்களே, நம்முடைய பார்வையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வையும் வித்தியாசமாக இருந்தது. சாதாரண பார்வையில் யாரும் பிரசித்தி பெறாத ஒரு மனிதர் வந்து கூட்டி இருக்கிறார். பள்ளி தலைவர் கூட்டினா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் பள்ளிக்கு போனேன், பள்ளி தலைவர் கூட்டினார், பள்ளி ஹஸ்ரத் கூட்டினாங்க. யாரோ ஒரு மனிதர், ஊர் பேரை அறியாத ஒரு மனிதர் வந்து கூட்டினால் அது யாருக்கும் பிரபலமாக அறியப்பட்ட செய்தியாக இருக்காது. ஆனால் மதீனா முனவ்வராவில் அறியப்படாத பேரு கூட வந்து இல்லை. அப்படியான ஒரு மனிதர் பள்ளி வாசலை வந்து தொடர்ந்து கூட்டுவார், துப்புரவு செய்வார், அழுக்குகளை எடுத்து வைப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானிச்சிருந்தாங்க. ஒரு நாள் பார்க்குறாங்க, அந்த கூட்டக்கூடிய மனிதர் பள்ளி வாசலுக்கு வரல. கேட்டாங்க, எங்க அந்த கூட்டக்கூடிய மனிதர்? சொன்னாங்க, யார சொல்ல, அவர் மௌத்தா போயிட்டார். ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தையை பாருங்கள். ஏன் எனக்கு நீங்க அந்த ஜனாசாவுடைய செய்தி எனக்கு எத்தி வைக்கவில்லை? அந்த கேள்வியில் ஒரு விஷயம் இருக்குது. சஹாபாக்கள் யோசித்திருக்கலாம், சாதாரண ஒரு ஜனாசா, அது நாங்கள் கடமையை செஞ்சிருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லணுமா என்று யோசித்திருக்கலாம். இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பார்வையில் பள்ளியை துப்புரவு செய்த அந்த சாதாரண அந்த மனிதர் சஹாபி, அன்பானவர்களை கேட்டாங்க, எங்கே அடக்கம் செஞ்சுருக்கிறீங்க? சஹாபாக்கள் இடத்தை காட்டினாங்க. அங்கே வந்தாங்க, தொழுதாங்க, பாவ மன்னிப்பு கேட்டு விட்டு போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பள்ளியிலிருந்து சாதாரண ஊத்தைகளை ஓரமாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, வெளியில் இருக்கக்கூடிய ஊத்தைகளை சில வேளை நாங்கள் உள்ளுக்கு வந்து போடுறோம். பொக்கெட்டில் இருக்கக்கூடிய ஊத்தை, மொபைலை துடைக்கிறது, காலை துடைக்கிறது, காலுடைய அழுக்குகளை காப்பட்டில் துடைக்கிறது, வெளி அழுக்குகளை பள்ளிக்குள்ளே கொண்டு வரோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளால் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியே கொண்டு போனவரை கபர் வரைக்கும் போய் தொழுது விட்டு துஆ செய்தார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படியான பாக்கியங்களை தருவானா. அன்பானவர்களே, நாங்கள் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் உள்ளுக்கு வரும் பொழுதே பள்ளிக்கு ஏதாவது ஒரு ஊத்த, ஒரு தூசி, ஒரு அழுக்கு, ஒரு டஸ்ட், பாசி, டாய்லெட் போயிருக்கிற மூத்தையா இருக்குது. அன்பானவர்களே, இது அரிய பாக்கியம். யாரையும் கூட்டி வராமல் எனக்கு அந்த பாக்கியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தால் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சம்பந்தப்படக்கூடிய ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் அவர்களை தூக்கி வைப்பான். உலகத்தில் மிக உயர்ந்த ஒரு இடம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அல்லாஹ் எதையெல்லாம் உயர்த்திருக்கிறானோ அதோடு தன்னுடைய பேரை சேர்த்து கொள்வான். அல்லாஹ்வுடைய மாளிகை என்று சொல்லக்கூடிய இந்த பூமி, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யப்படக்கூடிய பூமியை அல்லாஹ் அவனோடு சேர்த்து சொல்லியிருக்கிறான். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை சிரம் தாழ்த்தி அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்தப்படக்கூடிய இந்த இடம் லில்லாஹ், இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். பில்டிங் கட்டினோம், தூண் எழுப்பி இருக்கிறோம், அடுக்கு மாடிகள் கட்டி இருக்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டிய அந்த இடம் வக்ஃப் செய்யப்படல, அது பில்டிங். எப்பொழுது இந்த இடத்தை இது அல்லாஹுக்காக வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்லிவிடுகிறோமோ அது அல்லாஹுக்கு சொந்தமானது, அதை யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது. இது அல்லாஹ்வுடைய மாளிகை, பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு. அதான் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து தௌபால இன்னமா யஅமுரு
அல் மசாஜித்னு அல்லாஹ் சொல்லல, பள்ளி வாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல் இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி வாயல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்லுவாங்க, லிமிட் பண்ணிருக்குது, ஹசுர் பண்ணிக்குன்னு சொல்லுவாங்க அரபுல. இன்னமா என்ற வார்த்தை அரபி வசனத்தில் ஒன்றை லிமிட் பண்றதுக்கு பாவிக்கிறது. இன்னமா யஅமுரு, என்ன லிமிட்? இந்த பள்ளி வாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் என்று அல்லாஹ் சொல்லி தான் ஆரம்பிக்கிறான். அதனால் அன்பானவர்களே, நானும் நீங்களும் தொழக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, இருண்ட உள்ளங்களை பிரகாசிப்பதற்காக, அசிங்கங்களை அழுக்குகளை துடைத்துவிட்டு அல்லாஹ்வோடு நெருங்கக்கூடிய இடமாக அல்லாஹ்வுடைய மாளிகையை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மாளிகையின் மூலம் அல்லாஹ்வை நெருங்குகிறோம். அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் இந்த பள்ளி வாசலை ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால் அன்பானவர்களே, நிர்வாகம் என்று வரக்கூடிய நேரம் 7, 9, 11 ஒற்றப்படியில் ஒரு 5லிருந்து 13, 15 வரைக்கும் வச்சிருப்பாங்க. அவர்களுடைய பள்ளி வாசலில் யாருக்கெல்லாம் அப்படி தெரிவு செய்யப்பட்டு பாக்கியங்கள் கிடைக்கிதோ பாக்கியமாக எடுத்துக்கொள்வோம், பதவிகளாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வோம். பதவியாக நினைக்கவும் கூடாது. அது ஒரு பாக்கியம், ஆனால் பாரமான ஒரு பாக்கியம். இந்த ஊர் மக்கள் சேர்ந்துதான் இந்த ஊருடைய அல்லாஹ்வுடைய மாளிகையை செழிப்பாக்கணும். நாங்கெல்லாம் வேலை இருக்குது, எங்களுக்கெல்லாம் பிஸி இருக்குது, எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய மாளிகை. நம்முடைய முன்னோர்கள் இதை கட்டி நம்முடைய கையில் தந்திருக்கிறார்கள். கியாமத்து வரைக்கும் இந்த பள்ளியுடைய அமல்கள் நடைபெறணும். பள்ளிக்குள்ளால் என்ன நடக்கணும், பள்ளியிலிருந்து என்ன விதமான அமல்கள் நடக்கணும்? அன்பானவர்கள், உலகத்துடைய சில பள்ளி வாசல்கள் ஆக இருந்தவைகள் இன்று சில பேர்களாக இருக்கிறது. அவைகள் இப்போ பள்ளியிட பேர்ல பிரபல்யம் இல்லை, அது ஒரு யூனிவர்சிட்டியாகத்தான் பிரபல்யம். உலகத்தில் இருக்குது ஜாமியா அம்ர் இப்னுல் ஆஸ் என்ற ஒரு யூனிவர்சிட்டி, ஜாமியா அம்ர் இப்னுல் ஆஸ். அது ஒரு பள்ளி வாசல். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு பிரபலமான பேர் அஸ்ஹர் கலாசாலை, அஸ்ஹர் யூனிவர்சிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அது ஆரம்பம் ஒரு பள்ளி வாயல். பள்ளி வாயலில் கால் அல்லாஹ் கால ரசூல், அல்லாஹ்வுடைய கலாமை ஓதி கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை சொல்லி கொடுத்து உருவான இடம் இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. ஜாமியா ஜெய்தூனா தூனுசியால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். ஆரம்பம் ஒரு சிறிய ஒரு பள்ளி வாயல். ஜாமியா மன்சூர் பக்தாதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாசல், ஆனால் இன்றைக்கு ஒரு கலாசாலை. ஜாமியா உமவி திமிஷ்கில் இருக்கக்கூடிய, டமஸ்கஸ் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாயல், அது இன்றைக்கு ஒரு கலாசாலை, ஆனால் ஆரம்பம் ஒரு பள்ளி வாசல். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பேரை கலாமை சொல்லி கொடுக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஹதீஸ்களை சொல்லி கொடுத்த இடங்கள் எல்லாம் இந்த மிகப்பெரிய கலாசாலைகளாக மாறியிருப்பதற்கு காரணம் அங்க இடத்தில் பள்ளி வாசலில் அல்லாஹ்வுடைய நூர், ஹதீஸுடைய நூர் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. மக்கள் அந்த நூரை எடுத்துக்கொண்டு முழு உலகத்துக்கும் போயிருக்கிறார்கள். அதனால் அன்பானவர்களே, இந்த பள்ளி வாசலின் மூலமாக நல்ல பல நலவுகள் ஹைர்கள் நடக்கணும். நானும் அதில் ஒரு பங்குதாரியாக இருக்கணும். எல்லாரும் ட்ரஸ்டி ஆகணுமா? எல்லாரும் ட்ரஸ்டியாக இல்லாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் இருக்கணும் அந்த பள்ளி வாசலை ஆபரேஷனை ரன் பண்றதுக்கு. ஆனால் ஊருடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும். படித்தவர்கள், தனவந்தர்கள், தொழிலதிபர்கள், உலமாக்கள், ஹாஃபிஸ்மார்கள், ஹாஜிமார்கள், யாரெல்லாம் இந்த மஹல்லாவுக்குரியவர்களாக இருக்கிறார்களோ, எனக்கு இந்த மஹல்லா செட் ஆகுறன்னு யாரும் ஒதுக்கக்கூடாது. எனக்கு என்ன செய்யலாம், நான் என்ன விதமான பங்களிப்புகளை கொடுக்கலாம்? அன்பானவர்களே, எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்பலாம். பிள்ளைக்கு சொல்லி அனுப்புங்க. குரான் மதரசா போறீங்க, உங்களோட ராக்கையில் குரான் சரிஞ்சிருந்தால் குரானை எடுத்து மோந்து தலையில் வச்சு நெஞ்சால் அணைச்சி அந்த குரானை நேர வைங்க. எங்களோட பள்ளியோட குரான் டஸ்ட் பிடிச்சிருக்கக்கூடாது, தூசி படிஞ்சிருக்கக்கூடாது, குரான் தொடாமலே இருக்கக்கூடாது. ஏதாவது வந்தால் ஒரு விசிட் போனால் ஒரு குரான் எடுத்து ஒரு வரி ஒரு பக்கம் ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொள்ளும். எப்பெல்லாம் பள்ளிக்கு வருகிறோமோ தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுவ சந்தர்ப்பம் கிடைச்சால் அந்த 2 ரக்காத் தொழுகையோடு குரானை எடுத்து அதன் ஒரு பக்கத்தை ஓடக்கூடிய ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொள்ளும். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உஸ்தாத்மார்கள் அந்த பழக்கத்தை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார்கள்.
பள்ளிக்குள்ள நுழைஞ்சா துவாவோடு நுழைறது, தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுறது, குர்ஆனுடைய எடுத்து ஏதாவது ஒரு பகுதியை ஓதிக்கொள்வது. அன்பானவர்கள், அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யலாம் என்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். நிர்வாகம் மாறி மாறி 3 வருடத்துக்கு ஒரு முறை மாறும். மக்கள் வருவார்கள், புதியவர்கள் வருவார்கள், இளையவர்கள் வருவார்கள், திறமசாலிகள் வருவார்கள். 3 வருடம் அந்த அமானிதத்தை பொறுப்பை செய்துவிட்டு இன்னொருவருக்கு கொடுத்து விட்டு போவார்கள். அவர்களுக்கு கிடைக்க அந்த அமானிதத்தை செய்து விட்டு போவார்கள். ஆனால் இந்த மஹல்லாவாசியுடைய பொறுப்பு 3 வருடத்துக்குரியதல்ல. இந்த மஹல்லாவாசிகளாக எதுவரைக்கும் இருக்கிறோமோ அதுவரைக்கும் இந்த மஹல்லாவுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, 7 நபர்கள், ஒரு நபர் நாளைக்கு நிழல் இல்லாத நிழல் கொடுக்கப்படக்கூடிய மனிதர் என்னால் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் எப்பொழுதும் பள்ளியோடு தொடர்பாக இருக்கும். அப்படியான மனிதர்கள் நாளைக்கு நிழல் இல்லாத நாளில் நிழல் கொடுக்கப்படுவார்கள். அன்பானவர்களே, பள்ளியோட தொடர்பான ஒரு உள்ளமாக அவருடைய உள்ளம் இருக்கும். அந்த அன்பானவர்களே, ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாக தெரிவுகள் 3 வருடத்துக்கு ஒரு முறை வந்து கொண்டுதான் இருக்கும். அது ஒரு பெரிய நிகழ்வு அல்ல. அவர் வரணும், இவரை போடணும், இவர் கிடைக்கணும் என்றெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய அல்ல. கவலையுள்ள, கரிசனையுள்ள, நேரம் கொடுக்கக்கூடிய, எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய பொருத்தமான நபர்களை நாம் ஊர்வாசிகள் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட மக்களை நாம் தெரிவு செய்து ஒரு 3 வருடத்துக்கு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு குழுவை நாங்கள் தெரிவு செய்யணும். மதீனா முனவ்வரா எடுத்து பார்த்தீங்கன்னா, மதீனா முனவ்வரா பள்ளிவாசல் ரொம்ப சின்னது. அதுக்கு லைட் வந்தது. தமீம் உத்தாரி ரலியல்லாஹு அவர்கள் சுமார் 8 வருடத்துக்கு 9 வருடத்துக்கு தான் அங்கே லைட் கொண்டு வந்தாங்க. ஆனால் அமல்கள் நடந்தது 5 விதமான அமல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த மதீனா முனவ்வராவில் நடந்திருக்குது. ஆன்மீக ரீதியான அமல்கள், சமூக ரீதியான அமல்கள், கலாச்சார ரீதியான அமல்கள், கல்வி ரீதியான அமல்கள், பொருளாதார ரீதியை டெவலப் பண்ணுவதற்கான சில அமல்கள் மதீனா முனவ்வராவை மையப்படுத்தி நடந்திருக்கிறது. நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம். சுருக்கமாக சொல்கிறேன். ஃபேமிலி டிஸ்பியூட்ஸா நேர் ஒதுங்கும் தளம் பள்ளிவாசல். கவலையாக சொல்கிறேன், நம்முடைய கலிமா சொன்னவர்கள் ஃபேமிலி பிரச்சனை வந்தால் ஒதுங்கக்கூடிய தளம் ஒன்று போலீஸ் நிலையமாக இருக்கிறது அல்லது சமத மண்டலையாக இருக்கிறது. அன்பானவர்கள், எங்கட இடம் அங்கே கிடையாது. எங்கட இடம் பள்ளிவாசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஈரக்கொழுந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. மகள் தனியே இருக்கிறாங்க. ஏன்னா வித்தியாசமான மருமகன் வீட்டில் இருக்கணும், மகள் மட்டும் இருக்கிறாங்க. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எங்க கணவர்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்று கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கையில் இருக்கிற ஒன்று. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தலாக் போகணும், வாழ்க்கை செட் ஆகாது, சரி வராதுன்னு நினைக்கிறதே வாழ்க்கையை புரியாமல் திருமணம் முடிச்சவர்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், மருமகன் மகளோட ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குது. வேற எங்கேயும் போயிருக்க மாட்டார். போனா ஒரே ஒரு இடம், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தான் போயிருப்பார். நேர வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து பள்ளி கீழே இங்கே மாதிரி டைல்ஸ் காம்பவுண்ட் எல்லாம் பிடிச்சிக்கல, மணல்ல இருக்கிறாங்க. மணல் மேனில மணல் ஒட்டி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களை, யா அபத் துராப், மண்ணுடைய தந்தையே என்று தட்டி எழுப்பாட்டி மர்மவனை கை கிட்டால பிடிச்சு கொண்டு மகள் வீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. கவுன்சில், குடும்ப தகராறுடைய இடங்கள், ஏராளமான சம்பவங்களை சொல்லலாம். பள்ளி வாசல்கள் நிறைய அமல்களை செய்திருக்கிறது. அடிப்படையான செய்தி, இங்க நடக்கக்கூடிய அமல்கள், தொழுகை பிரதானமானது. பொதுவுடைய ஏற்பாடு, தண்ணீருடைய ஏற்பாடு, தயமத்துடைய ஏற்பாடு, மலசல கூடங்கள் இன்றைய காலங்களில் தான் வந்து இருக்குது. அந்த காலங்களில் பள்ளிக்குள்ளால மலசல கூடங்கள் இருக்குல்ல, வீட்டில் வெளிவாசல் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வுதுவையும் செய்து கொண்டுதான் பள்ளிக்குள்ள வந்தார்கள். நீங்க பழைய பள்ளிகளை போய் பாருங்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய பல பள்ளி வாசல்கள் இருக்கிறது. கொழும்புல 185 பள்ளி இருக்குது. சில பழைய 200-300 வருடங்கள் பழைமை வாய்ந்த பள்ளி வாசல்கள். உள்பள்ளி வெளிப்பள்ளின்னு இருக்குது. அதனுடைய மினாராக்கள், அதனுடைய மிம்பர்கள் எல்லாம் மிக பழைமை வாய்ந்தது. ஏன்? உள்பள்ளி வேற, வெளிப்பள்ளி வேற. பாத்ரூம் பள்ளியோட இருக்காது. பாத்ரூம் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கும். ஏன்?
அப்படியான ஒரு தேவை இருக்கல்ல. இன்றைய தேவையை கருதி இந்த தேவைகள் எல்லாம் பள்ளிக்குள்ளால் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் மக்கள் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி இவைகள் செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, தொழுகையுடைய என்னென்ன விடயங்கள் இருக்கிறதோ அவைகள் பிரதானமானது. எந்த காப்பட்டில் சுஜூத் செய்கிறோமோ அதில் டஸ்ட் இருக்கக்கூடாது. எந்த காப்பட்டில் சுஜூத் செய்கிறோமோ அதில் துர்வாசனை வீசக்கூடாது. பள்ளிக்குழு வரும் பொழுது கமகமண்டு மனம் கமலக்கூடிய அளவுக்கு பள்ளி வாசல்கள் இருக்கணும். பள்ளிக்குழு நுழைஞ்சாலே ஒரு துர்நாற்றம் இல்லை. தொழுகைக்கு தேவையான நம்முடைய அமல்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பள்ளிக்குள்ளால் இருக்கணும். சில விசேடமான காலங்கள், ரமதானுடைய காலம் இஅ்திகாஃபுடைய தேவை இருக்குது. சில நோன்புடைய காலங்கள், ஆஷூராவுடைய, தாசுஆவுடைய, அரஃபாவுடைய நோன்பு காலங்கள், நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கணும். அன்பானவர்களே, அமலுக்குரிய எல்லா ஏற்பாடும் பிரதானமாக பள்ளிவாசலில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கணும். இல்லை எங்கட பள்ளிவாசல் அப்படியான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? இபாதத் செய்யப்படக்கூடிய ஒரு இடம் அது அல்லாஹ்வுடைய மாளிகை. இபாதத்தோடு சார்ந்த எல்லா விஷயங்களும் கட்டாயம் ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக ரீதியை வளர்த்து கொள்ளக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் பள்ளிக்குள்ளால் இருக்கணும். இது பிரதானமான, இது முதலாவது. ரெண்டாவது தஅலீமி, எஜுகேஷனல், கல்வி சார்ந்த இந்த மஹல்லால் இருக்கக்கூடிய எல்லா புள்ளையிலும் இங்கே ஓத வரணும். எங்களோட பள்ளியில் சின்னவங்களுக்கு ஓதி கொடுக்குற இல்லை, அதனால் நான் லெப்பே ஒன்றை தேடுறேன், லெப்புமா ஒன்று தேடுறேன், ஹசரத்தொன்று எங்கள் வீட்டுக்கு வராங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது. எத்தனை புள்ளைகள் இருக்கிறாங்களோ அத்துணை புள்ளைகளுக்கும் இந்த பள்ளிவாசலில் குர்ஆனை, அல்லாஹ்வுடைய கலாமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை ஹதீஸை படிப்பதற்குரிய ஏற்பாடுகள் பள்ளிக்குள்ளால் இருக்கணும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து சேர்ந்து படித்து பிரபலமானவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன சஹாபாக்கள் சேர்ந்திருந்து நேர பார்த்து படித்து பெரிய மகான்களானவர்கள். ஃபகீஹுல் உம்மா என்று சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் கலையுடைய மிகப்பெரிய கடல் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அலமும் பில் ஹலாலி வல் ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து ஹலால் ஹராமோடு படித்தவர்கள். அதனால் அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, இங்க மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா அமல்களும் கட்டாயம் நடக்கணும். பள்ளிவாசல் இமாமுடைய பிரதானமான ஒரு கடமை இருக்குது. இந்த மஹல்லா வாசிகள் மக்களுடைய மார்க்கத்துடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பது. கராத்துடைய பாடம், தஜ்வீதுடைய பாடம், ஃபிக்ஹ் வகுப்புடைய பாடங்கள், ஃபிக்ஹ் வகுப்புகள், தஃப்சீர் வகுப்புகள், சீராவுடைய வகுப்புகள் இமாமின் மூலம் நடாத்தாட்டப்படணும். இமாம் அதுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறாரா, மஹல்லாவாக சேர்ந்து இமாமுடைய அந்த தரத்தை உயர்த்தணும். இமாமுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்கப்படணும், இமாமுக்கு தேவையான வழிகாட்டல் கொடுக்கப்படணும். இமாம் எல்லாத்தையும் படித்து வந்தவர் கிடையாது, ஆனால் எல்லாத்தையும் படிக்க முடியுமான ஒருவர் இமாமாக இருக்கணும். அவர் படித்து சொல்லிக் கொடுப்பார், ஆறுதல் வார்த்தைகளை சொல்வார், பிரிந்த உள்ளங்களை சேர்த்து வைப்பார், பிரிந்த குடும்பங்களை சேர்த்து வைப்பார். அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட பெரிய வார்த்தைகள் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை சொல்லி ஊரை சேர்த்து வைப்பார். அப்படியான ஒரு முன்னுதாரணம் மிக்க ஒரு இமாமாக நம்முடைய இமாம்களை நாம் ஆக்கணும். ஆக்கிபைடாக இருக்கணும், பிஸியாக இருக்கணும், இமாமுக்கு ஷெட்யூல் பண்ணப்பட்டு இருக்கணும். மஹல்ல வாசிகள் ஒரு 500-1000 பேர் இருந்தால் அந்த 1000 பேருடைய இமாம் அவர். ஒரு இமாம் போதாவா 2 இமாம் கொடுக்கணும், 2 இமாம் இல்லையா 3 இமாம் கொடுக்கணும். அந்த இமாம்களுக்கு தேவையான பொருத்தமான வாழ்வாதாரத்துக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும். ஏன்? அவருக்கு பின்னால் தான் தக்பீர் கட்டி தொழுகிறோம். நம்முடைய இபாதாத்தை செய்வதற்கு மிக பிரதானமான ஒரு இமாமாக, ஒரு வழிகாட்டியாக நம்முடைய இமாம் இருக்கிறார். அன்பானவர்களே, 2வது தஅலீமி, நம்முடைய இந்த அமல்கள். 3வது அன்பானவர்கள் சோஷியல். பள்ளியை வச்சு தான் செய்யணுமா? பள்ளியை வைத்து செய்தால் சிறப்பாக இருக்கும். பைத்துல் மால் இருக்குது, பைத்து ஜக்காத் இருக்குது. ஜக்காத் ஒன்று சேர்த்து மக்களுடைய ஜக்காத் கடமையான பணத்தை எடுத்து சரியானவர்களுக்கு கொடுக்கிறது சிரமம் தான், லேசான ஒரு காரியம் இல்லை. எல்லாரும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் சூழல் இருக்குது, எல்லாரும் தியாகத்தோடு தான் செய்கிறாங்க. அவருடைய குடும்பம் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பள்ளிக்கு நேரம் கொடுத்து செய்கிறார். சிலர்கள் ஏசுவாங்க, பிரச்சனை இல்லை, அவைகள் ஏச்சிப்படத்தான் ஒன்றும். அல்லாஹ் குர்ஆனில் ட்ரஸ்டிமாருடைய ஒரு குவாலிட்டி பற்றி சொல்கிற நேரம்
இந்த வார்த்தையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வலா யகாஃபூன லௌமத லாயிம், வலா யகாஃபூன லௌமத லாயிம். பலிக்கக்கூடியவருடைய பலிப்பை, அல்லாஹ்வுடைய மாளிகையை பொருட்படுத்துவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். நலவுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல செய்திங்கன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, குறவு. ஆனால் நல்ல செய்ததையும் நல்லதுக்குள்ளால என்ன குறைவு இருக்கிறதா என்று பார்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் அன்பானவர்களே, அவையெல்லாம் பார்த்தால் ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியாது. பைத்துல் மால் இருக்குது, பைத்துல் ஜகாத் இருக்குது, ஒரு ஜனாசா பொழுது இருக்குது, கஃன் இருக்குதா, வீட்டில் அடிப்படையான தேவைகளை செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் இருக்குதா, வீட்டுக்குள்ள ஜனாசா வைக்கலுமா, ஜனாசாவுக்குரிய அந்த சுந்துக்கு எடுத்துக்கொண்டு போகலுமா, தோட்டங்கள் சிறியது என்ன ஏற்பாடு செய்யலாம், இது போன்ற நல்ல காரியங்கள், ஜனாசா ஃபண்ட், ஜனாசா வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறைய பேர் சேராங்க. எங்களோட மஹல்லால் இருக்கணும் பைத்துல் மால். அன்பானவர்களை, வாலிபர்கள் படிச்சு வந்திருக்கிறாங்க, தொழில் இல்லை, படிச்சு வந்திருக்கிறாங்க, இங்கெங்கேயோ போறாங்க. யூத் ப்ரோக்ராம், யூத் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அல்ஹம்துலில்லாஹ் கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்ணால பார்த்திருக்கிறோம். நிறைய நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல திட்டங்கள் இந்த பள்ளி வாசல் ஊடாக நடக்கிறது. கியாமத் வரைக்கும் நடக்கணும். நானும் அதில் ஒரு பங்குதாரியாக இருக்கும் நாங்கள் நியத்து வச்சுக்கொள்வோம். அன்பானவர்களே, சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதாவது எங்களுக்கு பைத்துல் மால் செய்யலுமா இருந்தால், பெண்கள் அவசரத்துக்கு தேவை, ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது இருந்தால் உடனே மாலைய, சவடிய, நெக்லஸ, மோதிரத்தை, கம்மல் எடுத்துக்கொண்டு அவசரமாக அடகு வைக்கக்கூடிய இடத்துக்கு வச்சுட்டு ஓடோடி போறாங்க. சல்லி கேட்டு பார்க்குறாங்க, கிடைக்கல, ஒரே வழி ஹராத்தில் போய் எடுத்துட்டு போறாங்க. அன்பானவர்கள், எங்களுக்கு ஏதாவது மாற்று வழி கொடுக்கலுமா அல்லது வழிகாட்ட முடியுமா? பள்ளிவாசலாக சேர்ந்து நாங்கள் செய்யலுமாக இருந்தால், இது 5 பேர், 7 பேர், 11 பேர், 13 பேரால செய்யக்கூடிய ஒரு ஊருடைய ஒரு நிகழ்ச்சி அல்ல. இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று. அன்பானவர்களே, 3 வருஷம் கொடுத்தாச்சு, அடுத்த 3 வருஷம் தெரிவுக்கு தான் வந்து உட்கார்வமாக இருந்தால், அன்பானவர்கள், அப்படி ஒரு ஊருடைய மறுமலர்ச்சியை, ஊருடைய முன்னேற்றத்தை எங்களுக்கு பார்க்க முடியாது. அதனால் அன்பானவர்களே, சமூகம் சார்ந்த விஷயங்கள், இத்தாவுடைய பெண்கள் இருக்கிறாங்க, தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க, விதவை பெண்கள் இருக்கிறாங்க, அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க. மஹல்லால ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும். மஹல்லால எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், முதியவர்கள், அவங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு செய்யலுமா? அன்பானவர்கள், எங்களுக்கு செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களோ தெரியாது, இலங்கையில் இருக்கக்கூடிய 3500 பள்ளி வாசல்களை அல்லாஹ் இந்த நாட்டுடைய மக்களை கொண்டு தான் நடாத்தாட்டுகிறான். இலங்கையில் இருக்கக்கூடிய 350 மதரசாக்கள் இலங்கை மக்களுடைய தனவந்தர்கள் மாத்திரமல்ல, சாதாரண மக்களுடைய பணங்களையும் கொண்டுதான் அல்லாஹ் அவைகளை நடாத்தாட்டுகிறான். இலங்கையில் செய்து முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ மில்லியன் ரூபாய் ப்ரொஜெக்ட்கள் எடுத்து பார்த்தால் அவைகள் நம்முடைய பணத்தின் மூலமாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது. அது கட்டடங்களாக இருக்கலாம், அது மாதாந்த ஆபரேஷனல் செலவுகளாக இருக்கலாம். கொடுப்பதற்கு உள்ளம் உள்ளவர்கள், அன்பானவர்கள், அப்படியான உள்ளம் கொண்டவர்கள், அப்படியான வாரிசில் வந்தவர்கள், உஸ்மான் கனி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த பரம்பரையில் வந்தவர்கள். கொடுத்துட்டுருவோம். கொழும்புல இருந்து மில்லியன் கணக்கான பொருட்கள், பணங்கள் இந்த நாட்டில் ஏற்பட்ட சேதங்கள், சோதனைகளின் போது கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அப்படியான உள்ளமுடையவர்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய நல்ல மக்கள். அதனால் அன்பானவர்களே, எங்களுக்கு நிறைய விஷயம் செய்யலாம். அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்தால் அந்த சந்தர்ப்பங்களை நாம் அல்லாஹுக்காக வேண்டி பொறுப்பெடுத்துக் கொள்வோம். அன்பானவர்களே, இவைகளை செய்வதற்கு பொருத்தமானவர்களை நாம் தெரிவு செய்யக்கூடிய ஒரு தெரிவு கட்டாயம் எங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் செய்யணுமே. பெரிய தர்மசாலைகளை இறக்க முடியாது. இதுக்கெல்லாம் PhD ஹோல்டரை கொண்டாடணும், காசு கொடுத்து வைக்கணும், அப்படியெல்லாம் இதை செய்ய முடியாது. கவலை உள்ள, எங்களோட மஹல்லா நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் என்ற சிந்தனை உள்ள ஒரு சில கவலைகள், முயற்சி கொடுக்கக்கூடிய, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல வாலிபர்கள், உலமாக்கள், இப்படியான ஒரு நிர்வாகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பெரிய படித்த பட்டதாரிகள், பெரிய செல்வந்தர்கள் சேர்ந்து செய்ய முடியாத பல நலவுகளை சாதாரணமானவர்கள் சேர்ந்து செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதான் அன்பானவர்களே, தெரிவுண்டு உங்களுக்கு வர இருக்குது. இந்த பள்ளிவாசலுடைய பர்சனல் சாய்ஸ் இல்லாத ஒரு பக்கம் வச்சுட்டு, என்ன வாப்பா, என்ன மச்சான், என்ன மாமா, என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட், இவர் வந்தா நல்லம், அவர் வந்தா நல்லம் என்றதெல்லாம் இல்லாம பொருத்தமானவர்களை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்க எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரும் வாங்க,
மஹல்லாவுடைய தெரிவு என்பது எங்களோட மஹல்லாவுடைய வளர்த்தெடுப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு அமர்வு நிகழ்வாக இருக்குது. அது ஒரு நன்மைக்குரிய ஒன்று. இது வெறுமனே உலகத்தில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் காஸ்ட் பண்ணுறது மாதிரி ஒரு நிகழ்வு அல்ல. இது மஹல்லாவுக்கு பொருத்தமானவர்களை ஒரு நன்மையில் ஒன்று சேரக்கூடிய ஒரு பணியாகத்தான் இதை பார்க்கணும். இது வெறுமனே ஜெனரல் ஓட்டாக உலகத்தில் நடக்கக்கூடிய ஏனைய எலெக்ஷன் மாதிரி எங்கட பள்ளி எலெக்ஷன் நடக்குது வாங்க ஓட்டு ஒன்று பண்ணிட்டு வருவோம் என்பதான ஒரு நிகழ்வு அல்ல இது. அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை ஒரு 3 வருடம் பொறுப்பெடுத்து அதை ஒருங்கிணைப்பு செய்து அந்த மஹல்லாவில் சரியான முறையில் வழிநடாத்தணும் என்ற ஒரு குறிப்பிட்டவர்களை தெரிவு செய்து அந்த தெரிவில் நானும் ஒரு நன்மை அடைய வேண்டும் என்ற நிலையில் வரக்கூடிய ஒரு அமலாக இதை பார்க்கணும். வெறுமனே இது ஒரு அரசியல் நிகழ்வாக அல்லது பொது நிகழ்வாக வெறுமனே சுருக்கிக் கொள்வதாக இருந்தால் நம்ம யாரும் வர தேவையில்லை. இது ஒரு நம்முடைய பள்ளிவாசலுடைய அமலாக இருப்பதனால் அன்பானவர்கள் இதில் கரிசனை காட்டுங்கள், இதுக்கு முயற்சி எடுங்கள், இதுக்கு நேரம் ஒதுக்குங்கள். நல்லவர்கள், பொருத்தமானவர்கள், சரியானவர்கள் தெரிவு செய்யப்படும் பொழுது அவருக்கு அந்த பொறுப்பை அல்லாஹுக்காக சுமந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த மஹல்லாவை கொண்டு உலகத்தில் பெரிய பெரிய அமைப்புகள், நிறுவனங்கள் அடைய முடியாத, சாதிக்க முடியாதவைகளை அல்லாஹ் நம்மளை கொண்டு சாதிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வழிவகுத்து தருவான். அந்த அடிப்படை அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகை நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். காலடியில் ஒரு பல் இருக்குது, காலடியில் ஒரு அழகான ஒரு பல் இருக்குது, காலடியில் அழகான நல்ல அமல்கள் நடக்கக்கூடிய ஒரு பல் இருக்குது, நல்ல இமாம்கள் இருக்கிறாங்க, மாஷால ஒரு நல்ல நிர்வாகம் இருக்கிறாங்க, எத்தனையோ நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இப்போ ஒரு நிர்வாகம் இருக்கிறாங்க, இதுக்கு போகிற ஒரு நிர்வாகம் வர இருக்கிறாங்க. நாங்களும் இந்த நலவுகளில் பங்கெடுப்பமாக இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் எங்களோட பட்டோலையிலையும் எத்தனையோ உம்ராக்கள் இருக்கலாம், எத்தனையோ ஹஜ்ஜிகள் இருக்கலாம், எத்தனையோ தஹஜ்ஜுத் இருக்கலாம். நாங்கள் அதெல்லாம் செய்யலையே இல்லை, செய்வதற்கு பொருத்தமானவர்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நம்பி சிலர்களை நாம் தெரிவு செய்தோம். அவர்கள் செய்த முயற்சியுடைய கூறி அல்லாஹ் எங்களுக்கும் தந்திருக்கிறான் என்ற கபரில் பட்டோலையில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அப்படியான நல்லவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், என்னுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். நடக்க இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய நம்பிக்கையாளர் சபை, அந்த நம்பிக்கையாளர்களையா அல்லாஹ் சரியான பொருத்தமான ஹைரான நலவை நாடக்கூடியவர்கள் நீயே அவர்களுக்கு தெரிவு செய்து கொடுத்தியா அல்லாஹ். தெரிவு செய்ய வரக்கூடியவர்கள் உன்னுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி தெரிவை செய்யக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிடியா அல்லாஹ். இந்த பள்ளிவாசலை கியாமத் வரைக்கும் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த மஹல்லாவாசிகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த மஹல்லாவுக்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்கள் எல்லோரும் நீ கபூல் செய்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களை நீ சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக அவருடைய கபர்களை ஆக்கிடியா அல்லாஹ். அவருடைய தங்குமிடங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவாக ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய எல்லா விதமான ஹைரான நலவான எல்லா விதமான செயல்பாடுகளையும் இந்த பள்ளிவாயல் ஊடாக நீ யா அல்லாஹ் ஏற்படுத்தினாயனே. இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் நீ கபூல் செய்தியா அல்லாஹ். உனக்கு விருப்பமான சாலிஹான யாருடைய பயபக்தியுடைய தக்வாவுடைய உன்னுடைய அருளை பெறக்கூடிய நல்ல மக்களாக இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் நீ ஆக்கிடியா அல்லாஹ். சந்ததிகளாக நலவுக்கு பாடுபடக்கூடிய நல்ல மக்களை இந்த மஹல்லாவில் நீ உருவாக்கிடியா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அலி ذات عظيم صفات سميع سمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان فخيم الاسم عزيز الحلم وسيل الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء أميم الإحسان سريع الحساب شديد العقاب أليم العذاب عزيز السلطان. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين محسنون. عباد الله، وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة، ومن أطاع الله ورسوله فقد
فقد رشد واهتدى، وإياكم البدعة فإن البدعة تهدي المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. عباد الله، بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب، واستغفروه إنه هو الغفور الرحيم.